கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன். இன்றைக்கும் வியாழக்கிழமை, வருகையின் சத்தியம். போன வாரம் 4வது முத்திரையில் எது வரைக்கும் பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம் 4வது முத்திரை பார்த்தோம். அதில் எது வரைக்கும் பார்த்தோம்? 4வது முத்திரையில் 4 மரணங்கள் உண்டு என்று பார்த்தோம். அதில் எத்தனை மரணம் பார்த்தோம்? 4 பார்க்கல, 3 தான் பார்த்தோம். 3வது மரணம் இயற்கை பேரழிவு இல்லையா, சுனாமி. அந்த சுனாமி எழுத்தின்படி ஊருக்குள்ள வரும். அதே சுனாமி குடும்பத்துக்குள்ள எப்படி வருங்கிறத பார்த்தோம் போன வாரம் இல்லையா. அந்த சுனாமி குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, அது என்ன சுனாமி என்பதை போன வாரம் பார்த்தோம். எழுத்தின்படியான சுனாமியை பார்த்தோம். ஆவிக்குள்ள கலக்கத்தை கொண்டு வருகிற சுனாமி எது அப்படிங்கிறத பார்த்தோம். அது கர்த்தருடைய பிள்ளைகளை அணுகாது என்பதை பார்த்தோம். ஸோ இந்த வாரம் 4வது முத்திரையில் கடைசி மரணம், 4வது மரணம். இந்த 4வது மரணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசி. பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால் பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியின் துஷ்ட மிருகங்களினால் பூமியின் காற்பங்குள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் துஷ்ட மிருகம் என்றால் என்ன என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கிறதா? பூமியின் துஷ்ட மிருகம் என்றால் என்ன யாருக்கா தெரியுமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பூமியின் துஷ்ட மிருகங்களினால் பூமியின் காற்பங்குள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள்னா சிங்கம், புலி, கரடி, யானை, காட்டெருமை இப்படி போன்ற மிருகமா? அதெல்லாம் வேற. அந்த மிருகம் எல்லாம் மனிதனுக்கு கட்டுப்பட்டது. ஏனென்றால் அது கர்த்தரால் படைக்கப்பட்டது. கர்த்தரால் படைக்கப்பட்ட துஷ்ட மிருகங்கள் கூட மனுஷனுக்கு கட்டுப்படும். ஆமா, மனுஷன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மனிதனுக்கு அது கீழ்ப்படியும், மனுஷனுக்கு பயப்படும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் கூட்டு ஒரு பக்கம் நிப்பாட்டுங்க. உலகத்தில் உள்ள இராணுவ வீரர்களை ஆயுதங்களோடு எதிர்த்தாப்புல நிப்பாட்டுங்க. என்ன நடக்கும்? அத்தனையும் குண்டு போட்டு காலி பண்ணிடுவாங்க. ஒரு மிருகம் உயிரோடு இருக்க முடியாது. மனிதனை எதிர்த்து போரிட மிருகங்களுக்கு தகுதி கிடையாது. அது கர்த்தரால் படைக்கப்பட்டது. அது மனிதனுக்கு கீழ்ப்படியும், அது கட்டுப்படும். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பூமியின் துஷ்ட மிருகம் என்பது கர்த்தரால் படைக்கப்பட்டது அல்ல. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த 4வது மரணம் என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மிருகம். என்ன மிருகம் அது? அதுதான் வைரஸ். ஆமா, ஆதி நாட்களிலிருந்தே இந்த வைரஸ்னால, ஆமா, இப்ப 2ஆம் உலக போர்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த காலரா அப்படிங்கிற கொள்ளை நோயெல்லாம் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய் தான். அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் என்னும் கொள்ளை நோய் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய். பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய். இப்பொழுது நமக்கு சமீபத்தில் வந்து பயங்கரமா இருந்த கொரோனாவும் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய். மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதுதான் துஷ்ட மிருகம். அந்த துஷ்ட மிருகம் பூமியின் காற்பங்குள்ள மனிதர்களை கொல்லும். இப்ப இந்த கொரோனா வந்துச்சுல, இதுல எத்தனை பேர் செத்தான்? மிஞ்சி போனா ஒரு 2 கோடி 3 கோடி செத்துருப்பாங்களா? எனக்கு தெரியல அந்த கணக்கு. அவ்வளவுதான். பூமியின் காற்பங்குன்னா இன்னைக்கு 900 கோடி மக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஒரு 800 கோடினே நீங்க வைங்க. ஒரு 800 கோடினே வைங்களேன். 800 கோடி இருக்கு உலகத்துல. அப்படின்னா பூமியின் காற்பங்கு என்பது 200 கோடி மக்கள். 200 கோடி மக்கள் இந்த பூமியின் துஷ்ட மிருகத்தினால் செத்து போவார்கள். நாம வேதத்தை எப்படி தியானித்து கொண்டு வருகிறோம்? எழுத்தின்படியும் தியானிக்கிறோம், ஆவியின்படியும் தியானிக்கிறோம். எழுத்தின்படி இந்த பொல்லாத வைரஸ்னால அநேக மக்கள் செத்து போவார்கள். அப்பொழுது தேவாலயத்தில் ஆராதனைகள் நிறுத்தப்படும்.
பாட்டுகள் எல்லாம் அலறலாக கேட்கும். இது ஏற்கனவே ஆமோஸ் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதை உங்க கண்ணால நீங்க கொரோனா நாட்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த கொரோனா நாட்கள் அந்நாளிலே, இப்ப சமீபத்தில் வந்த கொரோனா, இந்த கொரோனா நாட்களிலே தேவாலய பாட்டுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அலறுதலா இருந்தது. அநேக ஊழியக்காரங்க செத்து போனாங்க, அநேக விசுவாசிகள் செத்து போனாங்க. ஒரே அலறல் சத்தமா தான் இருந்துச்சு தேவாலயத்துல. ஆமா, தேவாலயமே திறக்க முடியல, எல்லாம் அடைக்கப்பட்டது. எல்லா இடத்திலும் வசனங்க தெளிவா இருக்கு. எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நடந்துச்சு. எங்கேயாவது அடக்க ஆராதனை நடந்துச்சா? எத்தனை கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்கள் தெரியுமா? ஆமா, கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் சுடுகாட்டுல எரிக்கப்பட்டாங்க. ஆமா, மின்சார சுடுகாடு இல்ல அக்னி சுடுகாடு ஏதோ ஒண்ணு எரிச்சாங்க. அதெல்லாம் நிறைய அப்படி நடந்துச்சு. எரிஞ்சிட்டான், தூக்கி பெத்த பிள்ளைய எரிஞ்சிட்டு போயிட்டான், கட்டின மனைவியை தூக்கி தூர போட்டு போயிட்டான், கட்டின கணவனை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொரோனானால, கொரோனா அனாதை மாதிரி கைவிடப்பட்டார்கள். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எழுத்தின்படி. இது எழுத்தின்படியான துஷ்ட மிருகம். இதை நான் 17 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஆமா, 17 வருஷமா இந்த துஷ்ட மிருகம் என்பது வைரஸ். இந்த வைரஸ் இப்ப வந்திருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனி வரப்போகிற வைரஸ் தான் பூமியின் கார்பங்க கொல்ல போகுது. அந்த வைரஸ் பயங்கரமா இருக்கும். காரணம், மனித குறைப்பு நடக்கும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? டிமானிட்டைசேஷன். இல்ல, அது பணம்ல மனுஷனுக்கு சொல்லுவாங்க. யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஆமா, டீபாப்புலேஷன். டீபாப்புலேஷன். ஆமா, டீபாப்புலேஷன். அதை கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்கன்னு இப்படிதான் கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு வைரஸை உருவாக்கி கடுமையா மரணங்களை சம்பவிக்க வைப்பாங்க. இது உலகமெங்கும் நடக்கும். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. எப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு? 2ஆம் உலக போருக்கு முன்னால இருந்து. காலரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூத்தவங்க வீட்டுல வயசானவங்க இருந்தா கேட்டு பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு காலரானா சட்ட காலரான்னு கேட்பீங்க நீங்க. காலரான்னு ஒரு வியாதி. அந்த வியாதியில நிறைய பேர் செத்தா, மருந்தே கிடையாது. அப்புறம் அம்மம். ஆமா, அந்த அம்மம் போட்டா மருந்து. இப்ப எல்லாம் அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. அம்மம் போட்டா பக்கத்துல வரமாட்டாங்க இல்லையா? அப்படி ஒன்னொன்னா ஒரு தொற்று நோய், கொள்ளை நோய். இது வைரஸால உண்டாவது. இப்ப வரப்போற வைரஸ் தான் பயங்கரமான ஒரு வைரஸ். தேவ ஜனமே, ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. எப்பேற்பட்ட வைரஸா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், என்ன கொள்ளை நோயா இருக்கட்டும், எந்த தீங்கும் உன்னை அணுகாது. ஆமா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். எத்தனை பேரு கொரோனாக்கு ஊசி போடலன்னு தெரியல. ஆனா நாங்க குடும்பமா போடல. 3 தடவை போட சொன்னாங்க, நாங்க ஒரு தடவையும் போடல. ஆமா, வைராக்கியமா இருந்தோம் நாங்க. கொரோனா நாட்கள்ல கொரோனா வியாதியஸ்தரை சந்திச்சு அவங்களுக்கு ஜெபிச்சு தண்ணி கொடுத்துட்டு வந்தோம் நாங்க. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் மீது இருக்கிற பக்தி வைராக்கியம் அது. என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற பக்தி வைராக்கியம். இது எழுத்தின்படியான வைரஸ், அது உண்மை. ஆனா ஆவியை கொல்லுவதற்கு ஒரு வைரஸ் வந்து விட்டது. ஆமா, இப்ப எழுத்தின்படியான வைரஸ் மாம்சத்தை கொல்லும். மாம்சத்தை விட முக்கியம், நான் ஓயாம சொல்றேன், அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு, ஆவிதான், ஆத்துமாதான். இந்த ஆத்துமாவை கொல்லுவதற்குண்டான வைரஸ் வாசிங்க நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம். மேட்டுமையான பார்வையும் அகண்டையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. வெளிச்சம். இப்ப இயேசுதான் வெளிச்சமா இருக்கிறார் இல்லையா? வெளிச்சம் எப்படி பாவமாக மாறும்? இருட்டுக்குள்ளதானே பாவம் நடக்கும். இருட்டுக்குள்ளதான் பாவம் நடக்கும். வெளிச்சத்துல எப்படி பாவம் நடக்கும்? யாருக்காவது புரியுதா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டது துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, தொலைக்காட்சிகளும் செல்போன்களும்
அது எப்படியா? மேட்டிமையான பார்வை. இந்த வெளிச்சத்தை போடுகிறவர்களுக்கு ஒரு மேட்டிமை வருமா? என்னது? கண்ணு, மேட்டிமையான கண்ணு. எப்படி? இப்ப எல்லாரும் சாதாரண போன் வச்சிருப்பாங்க, ஆண்ட்ராய்டு போனு, ஒரு சின்ன போன் வச்சிருப்பாங்க, பட்டன் போன் வச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ ஊழியத்துக்காகவோ வேலைக்காகவோ ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க, ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா ரேஞ்சில். ஆனா ஐபோன் வச்சிருந்தா மட்டும்தான் பெருமை அப்படின்னு லோனை கீழே போட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஐபோனை வாங்கி பெருமை. மேட்டிமையான பார்வை, மேட்டிமையான பார்வை. அது வந்த உடனே அடுத்து அகந்தையான மனம். இது துன்மார்க்கர் போடும் வெளிச்சம், அது பாவம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் போன் இருக்கு, அதுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. அந்த நாட்கள்ல இருட்டுல பாவம் நடைபெற்றது, இந்த நாட்கள்ல வெளிச்சத்துல பாவம் நடக்கு. எப்படி? நீ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணாலும் உன் செல்போன் மட்டும் வெளிச்சமா இருக்கும். ஆமா, நீ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போடு, இருட்டா கிடக்கட்டும். ஆனா உன் கையில இருக்கிற செல்போனு அது வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்துக்குள்ள பாவம் இருக்கும். அந்த பாவத்தை செய்ய பிசாசு நம்மை தூண்டிவிடும். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 101 வசனம் 3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? கண் முன் செல்போன் தான் இருக்கு, கண் முன். ஆமா, கண் முன். பரிசுத்த வேதாகமம் இருந்த காலம் போய் அப்படியே பரிசுத்த வேதாகமம் இருந்தா கொஞ்ச நேரம் இருக்கும் கண் முன். ஆனா இன்றைக்கு 24 hours, ராத்திரி தூங்குறதுக்கே விடியகாலம் 3 மணிக்கு தான் தூங்குறாங்க, இல்ல விடியகாலம் 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. அவ்வளவு நேரம் செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த செல்போன் அது போடும் வெளிச்சம் பாவம், அது வெளிச்சம், அது பாவம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தீங்கான காரியத்தை, சங்கீதக்காரன் சொல்றான், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். ஆமா, அது எப்பேற்பட்ட விளையேறப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, என்ன புரோகிராமா இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம்பா, இது நான் கர்த்தருடைய காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறேன் என்று நீங்க வைராக்கியமாக இருந்தாலும் உங்களை விளத்தல்வதுதான் இந்த 4வது முத்திரையின் 4வது மரணம். நீங்க வைராக்கியமா இருப்பீங்க, இல்ல இல்ல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ளதான் இருப்பேன் அப்படிங்க வைராக்கியமா இருப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட உங்களையும் விளத்தல்வதுதான் இந்த 4வது முத்திரையின் 4வது மரணம், உங்கள் ஆத்தும மரணம். உங்கள் ஆத்துமத்தை கொல்லுவதற்காக இந்த 4வது முத்திரையின் 4வது மரணம் அனுமதிக்கப்படுகிறது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவரின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்ப தீங்கான காரியம் நம்ம கண்ணுக்கு முன்னால இருந்தா நம்ம வழி விலகி போயிருவோம். என்னதான் நம்ம மனசு சொல்லும் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு, ஆனா கை சொல்லும் எடு, சும்மா எடு, சும்மா பாரு, ஒரு நியூஸ் பாரு, ஒரு அதை பாரு, சும்மா ஒரு கிறிஸ்தவ பாட்டு கேளு, அப்படி கொஞ்சம் அப்படி கையில எடுத்த உடனே அது ஒரு பிசாசு உள்ள அப்படியே இழு இழு இழுன்னு இழுத்துட்டு போயிட. பேரே இன்டர்நெட், அதுக்கு பேரே இன்டர்நெட். நெட்டுன்னா வலை, கண்ணி, அப்படியே உள்ள இழுத்துருவான். பவுல் சொன்னதுதான் பிறகு முடிவுல வரும். என்னது? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே என்னை தூண்டுகிறது. அந்த பாவம் என்னும் வெளிச்சம் என் இருதயத்தை இருளாக்கி விடுகிறது. அது வெளிச்சமா இருந்து கொண்டு என் இருதயத்தை அது இருளாக்கி விட்டுட்டு, இப்ப ஆண்டவர் எப்படி வருவாரு? துக்கத்தோட வாசல் இருந்து கதவு தட்டிக்கிட்டே இருப்பார். என் பிள்ளையே, என் பிள்ளையே, போதும் போதும், ஒரு மணி நேரம் பாத்தியா, போதும். உன் ஊழியத்துக்காக, உன் தொழிலுக்காக, உன் வேலைக்காக, உன் வருமானத்துக்காக கொஞ்ச நேரம் செஞ்சியா, விட்டு. 24/7 கையெல்லாம் விரல்லாம் ஒடிஞ்சு போற அளவுக்கு, கண்ணெல்லாம் பூத்து போற அளவுக்கு நீ அதிலேயே விழுந்து கிடக்காத. இன்னைக்கு தொலைக்காட்சியை விட இந்த செல்போன் அடிமைத்தனம் பெருகி போச்சு. எனக்கு இந்த செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. சாதாரண போன் வச்சா கேவலமா பார்க்கலாம். இப்ப நான் அடிக்கடி சொல்றதுதான், என் போனை வந்து பாருங்க, நான் தைரியமா வெளியே கொண்டு வரேன். அதை இல்லையா, என் டிஸ்பிளேலாம் உடஞ்சுதான் இருக்கும், பழைய போன் தான், உடஞ்சுதான் வச்சிருக்கேன். பழைய போன்னா வாங்கி 2 வருஷம் ஆச்சு, அது பழசு மாதிரி தான் இருக்கும்.
என் டிஸ்பிளேலாம் உடஞ்சி நொறுக்கி தவுன்னு தான் இருக்குது. இந்த இது போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். என்னது பேப்பர் போட்டு, என்ன பேப்பர், இந்த டிஸ்பிளேல ஒட்டுவாங்கல்ல ஒரு பேப்பர், கண்ணாடி பேப்பர் மாதிரி ஒட்டுவாங்க, அது ஒட்டி வச்சிருக்கேன். அது உரிச்சா உளுந்துரும், டிஸ்பிளே உடஞ்சி தூளாக போயிடும். அதைத்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ இந்த 2 வருஷமா. அதுக்கு முன்னால் வச்சிருந்த 2 வருஷத்துக்கு முன்னால் வச்ச ஃபோனும் இப்பவும் வச்சிருக்கேன். நம்ம 8870708650, அதுவும் பழைய சாம்சங் ஃபோன். தைரியமாக ஊழியக்காரங்க மத்தியில் எங்கேயும் கொண்டு போவேன் நான். எல்லாரும் என் ஃபோனை பார்த்தா எகத்தாளமாக பார்ப்பான். எனக்கு ஊழியத்துக்கு வேலைக்கு தேவை, அவ்வளோதான். உங்களுக்குலாம் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். விடிய இல்லை 9:30க்கு மேலே தூக்கம் வந்துடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் பிசாசினை இழுத்துட்டான்னா தான் போச்சு. ஆமாம், மற்றபடி கர்த்தருடைய காரியம் அவ்வளோதான். அதுக்குள்ள நம்ம எல்லையை கோடு போட்டு இருந்தால் மட்டும்தான் தப்பிப்போம். எல்லை கோடு இல்லாமல் எல்லையை தாண்டி போயிட்டா பிசாசு நம்மளை எப்படி வளர்த்தலணுமோ அப்படி வளர்த்தல்வான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12 நம்மை பார்த்து சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இதை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. விலையுயர்ந்த செல்போனை வாங்கவும் அதுல டைம் பாஸ் பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு மட்டும் தனியா, ஆமா நீ கர்த்தருடைய பிள்ளை உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல போறாங்க? எல்லாம் தரத்தான் செய்வாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள நான் ஸ்திரப்பட வேண்டும். என் இருதயம் என்னை சுட்டி காட்ட வேண்டும். போதும் தேவ ஜனமே, இந்த செல்போன் என்பது மகா பொல்லாதது. இன்றைக்கு எல்லாரையும் தீமைக்குள் விழ வைக்கிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமா, நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க, நீதிமான் ஆயிட்டீங்க. இனி திரும்ப நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுமா போல அதை செய்யாம எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எதுக்கும் அடிமைப்பட்டுறாதீங்க. சிலருக்கு ஏதாவது சீரியலை பார்க்கலன்னா தூக்கமே வராது. சீரியலை பார்த்தாதான் தூக்கம் வரும். ஏதாவது ஜோக்கு பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஜோக்கை பார்த்தாதான் தூக்கம் வரும். ஏதாவது செய்தி பார்க்கலன்னா தூக்கம் வராது. செய்தியை பார்த்தாதான் தூக்கம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அது எந்த காரியமா இருந்துட்டு போட்டு, ஆண்டவர் நம்ம இடுப்புல தாலியை கட்டிட்டாரு. என்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, நீங்க அவருடைய மனவாட்டி. எல்லாருக்கும் கழுத்துல கட்டினா உங்களுக்கு இடுப்புல கட்டி இருக்கு. ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களை போக விடுவார். எல்லைக்கு அப்புறம் சுண்டி இழுத்து விட்டுருவார். அப்படியே போகாதங்க வா அப்படின்னு. அந்த எச்சரிப்பின் சத்தம் நமக்கு கேட்கும் போது நம்ம ஒரு எல்லை வரைக்கும் தான் போவோம். அது ஒருவேளை பிறரின் தூண்டுதலால் இருக்கலாம். ஒரு இச்சையினாலேயோ ஒரு ஆசையினாலேயோ போக முயற்சிப்போம். அது ஒரு எல்லையை தாண்டவே மாட்டோம். அந்த எல்லையோட கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்து ஒரு பிரேக்கை போட்டு நிப்பாட்டிச்சுருவாரு. அதுக்கு மேல போகாத. எப்படி கடலுக்கு சமுத்திரத்துக்கு இதை மிஞ்சி வராதே, அங்கேயே இரு என்று கட்டளை கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்கள் உள்ளத்துக்கு நீங்க கட்டளை கொடுக்கணும். அது கர்த்தர் கொடுக்க மாட்டார், நீங்க கொடுக்கணும். மிஞ்சி வராத, இவ்வளவுதான் லிமிட், இதோட இருந்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உங்கள் இருதயத்துக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். கடைசியாக சகோதரனே சகோதரியே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளை சிந்திக்க விடாம தான் செல்போன் உங்க சிந்தனையை மாத்தி
செல்போனோட பெரிய தந்திரம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. செல்போன் வர்றதுக்கு முன்னால எத்தனை செல்போன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? இன்னைக்கு சொந்த பொண்டாட்டி போன் நம்பர் ஞாபகத்துல இல்லை, சொந்த புருஷ நம்பர் ஞாபகத்துல இல்லை. ஒரு காலத்துல நான் மும்பைல பிசினஸ் மேனா இருந்த நாட்கள்ல என் பாக்கெட்ல ஒரு டைரி வச்சிருப்பேன். சின்ன டைரியா இருக்கும் அது. இப்ப மாதிரி கண்ணாடி போட்டா தான் கண்ணு தெரியும்னு கிடையாது, அப்பெல்லாம் நல்லா கண்ணு தெரியும். சின்ன டைரி தான் அது, செல்போன் டைரி. சில குறிப்புகள்லாம் வச்சிருப்பேன் அதை. ஆமா, அது ஒரு பேருக்கு ஒரு 100 நம்பர் அதில் எழுதி வச்சிருந்தேன்னா அது சும்மா ஒரு 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 தாங்குதலுக்கு அவ்வளவுதான். ஆனா என் மண்டைக்குள்ள 50 நம்பர் இருக்கும். அப்ப லேண்ட்லைன், செல்போன்லாம் கிடையாது, லேண்ட்லைன். 50 நம்பரை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு 50 பேர்கிட்ட நான் அடிப்பேன், 50 ஆஃபீஸுக்கு அடிப்பேன். செல்போன் அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். செல்போன் இது அந்த லேண்ட்லைன். செல்போன் வந்த பிறகுதான் எல்லாருக்குமே மறதி வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, எல்லாரும் அதிகமா மாத்திரை போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அந்த அந்த லேஸ், அந்த கதிர்வீச்சு, அந்த கதிர்வீச்சுல அடிமைப்பட்டு போனார்கள். தலைமாட்டுல தலைவாணிக்கு அடியில செல்போனை வச்சு தூங்குற ஆள்லாம் இருக்கு. அதுல இருந்து கதிர்வீச்சு வருகிறது, உன் இருதயத்தை தாக்கும். அது ஒரு ரூமை விட்டு வெளியே வை. என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, ட்ரெஸ் மாத்தும் போது ரூமுக்குள்ள செல்போனே இருக்கக்கூடாதுமே. ஆமா தேவஜனமே, இந்த காலத்துல உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், அட்வான்ஸ் டெக்னாலஜி ரொம்ப பெருசா போயிட்டு உங்க போனை கையில வாங்கி உங்க IME நம்பரை பார்த்து அப்பதான் உங்களை ஃபாலோ பண்ண முடியலாம் கிடையவே கிடையாது. உங்க போன் நம்பர் தெரிஞ்சா போதும், உங்க நம்பர் என்னன்னு தெரிஞ்சா போதும், உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க எல்லா விதத்திலையும். டெக்னாலஜி அந்த அளவு. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். ஆமா, அது பரலோகத்துல நியாய தீர்ப்புக்குன்னு சொல்லப்பட்டது. அப்படின்னு நினைக்கீங்களா? அது ஒரு பகுதி. ஆனா இங்க பூமியில அது ஃபர்ஸ்ட் நிறைவேறும். பூமியில மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இன்னைக்கு முக்குக்கு முக்கு, வீட்டுக்கு வீட்டு CCTV கேமரா இருக்கு. அது மட்டுமா? உங்க கையில வச்சுக்கிற செல்போன் உங்களை வேவு பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் அந்த ஆப் கேட்கும், உன்னோட கான்டாக்டை நான் எடுத்துக்கிடுவேன், உன் கேமராவை நான் எடுத்துக்கிடுவேன். நீங்க எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்பை நீங்க டவுன்லோடே பண்ண முடியும். நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது, நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு கூகுளுக்குள்ள போய் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணி வைக்க முடியும், எல்லா கால் ரீடிங்கையும் ஆஃப் பண்ண முடியும் உங்களால. அந்த ஆப்ஷனை கூகுள் கொடுத்து வச்சிருக்கு. ஆனா நமக்கு தெரியாததுனால நம்ம பேப்பரை படுத்து அப்படி சும்மா செல்போனை வச்சிருக்கோம் கையில, சும்மா ஒரு ஓரமா போட்டிருக்கோம். அது 360 டிகிரியில வேலை செய்யும் செல்போன். நீங்க நட்டமா நிப்பாட்டி வச்சாதான் கேமரா எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்க படுக்க போட்டாலும் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா உங்க செல்போன் ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ எவனோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க எந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இருக்கிறீங்களோ அந்த ஆப் மூலமாக உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ஒன்றும் மறைஞ்செல்லாம் இல்லை, பூட்டுன அறைக்குள் இருந்தாலும் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், மறந்துடாதீங்க. இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த இடத்துல செல்போன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒண்ணுமே வேண்டாங்க உங்க வீட்டுக்குள்ள. ஒரு செல்போன் வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. அங்க ஒண்ணுமே இல்லை உங்க வீட்டுல. நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு வைங்களேன், அப்பொழுதும் உங்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துட்டு. உங்க கையில செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியும் கிடையாது. நீங்க பூட்டின ரூம்குள்ளதான் இருக்கீங்க, அப்பொழுதும் உங்களை பார்க்க முடியும். தேவஜனமே, பாவ உலகம் போடுகிற வெளிச்சம் இது. வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படி உலகத்துக்கு. வேத வசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே இதை எச்சரிக்கையாக சொல்லிவிட்டது. ஏன் இப்படி நடக்கிறது? அந்தி கிறிஸ்து வரும் நாளிலே ஒருவரும் ஓடி ஒளிய முடியாது, நீ எங்கிருந்தாலும் அவன் கண்டுபிடிப்பான். தேவ ஜனமே, இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கைவிடப்பட்டால் அந்தோ பரிதாபம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
நீங்கள் அவைகளை சிந்திக்காதபடிக்கு பிசாசானவன் இந்த செல்போனை கையில கொடுத்து எல்லாரையும் மயக்கி வச்சுட்டான். இப்போ சிந்தனையெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றத பார்த்து பயந்துராதீங்க, சரியா? பாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாஸ்டர் இன்னைக்கு நேரத்து சொல்லலைங்க. 17 வருஷமா ஊழியத்துக்கு வந்தலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, 17 வருஷமா ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் பண்ற பிரசங்கம் நம்ம சேனல் யூடியூப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ல யூடியூப்ல கிருபையும் வருகையும் என்கிற சேனலை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை தேடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஆமா தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. அது உங்களை பயங்காட்டுறதுக்காக அல்ல, உங்களை எச்சரிப்பு வேறு, பயம் காட்டுவது வேறு. வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால பயப்படக்கூடாது, நீங்க பயப்படவே கூடாது. வசனம் நிறைவேறுகிற காலமாகி விட்டது. உங்க வீட்டுல செல்போனே இல்லாம ஒண்ணுமே என்ன, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் உங்களை பாவத்துல இழுத்து விட உலகம் ரெடியா இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த ப்ளூ வேல் அப்படிங்கிற கேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பப்ஜி, ப்ளூ வேல் இப்படிப்பட்ட கேம்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க தற்கொலை பண்றாங்க, வாலிப பிள்ளைகள், பெரிய ஆள், யாரு கணக்கு வழக்கே கிடையாது. ஏன்னா அவன் தூண்டிக்கிட்டே இருக்கான், நீ இதை செய், உங்க அம்மாவை போய் குத்து கத்திய வச்சுங்க, உங்க அப்பாவை வெட்டு அப்படின்னா இந்த புள்ள அப்படியே கட்டுப்பட்டு போய் வெட்டுது. எவ்வளோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அரசாங்கம் இந்தியாவில் அதை தடை பண்ணி வச்சிருக்கு. ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷமா இப்ப தடை பண்ணிட்டாங்க அந்த கேம் எல்லாம். இல்லைன்னா எவ்வளோ பிள்ளைங்க செத்தாங்க, எவ்வளோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவ்வளோ உண்மை நடந்தது. இதெல்லாம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னால பைபிள்ல எழுதிட்டார் ஆண்டவர். துன்மார்க்கன் போடும் வெளிச்சம் பாவமே, அது பாவம், அது சாபம், அது நமக்கு வேண்டாம். ஆனா இன்னைக்கு செல்போன் இல்லாம இருக்க முடியாது. சொந்த பிள்ளைய கூட விட்டுட்டு போயிடுவான், பைபிள் எல்லாம் தூக்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். செல்போன் மறந்துட்டான்னா ஐயோ ஐயோ உயிரே போயிடும். ஏன் நான் உட்பட, ஏன்னா எனக்கு பிரசங்கம் கொண்டு செல்போனுக்குள்ள தான் இருக்கு. ஆமா, என்னோட பிரசங்கம், என்னோட எடிட்டிங் எல்லாமே என் செல்போன் தான். என் செல்போன் இல்லை எனக்கு ஒண்ணுமே ஓடாது. அவ்வளவு செல்போன்ல தான். என்னோட பிரசங்கத்துக்கு உண்டான டைரி, என் டைரி டிஜிட்டல் டைரி. ஆமா, நான் கையில எழுத மாட்டேன், டிஜிட்டலா எழுதுற ஆளு. இப்ப நேரத்து இல்லை, நான் ஆரம்ப நாட்கள்லேயே டிஜிட்டல் டைரி தான் பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்ப டிஜிட்டல் வந்துச்சோ அப்ப இருந்தே டிஜிட்டல் டைரி தான். தேவஜனமே, எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நன்மைக்கு எதுவா பயன்படுத்துங்க, அதை தீமைக்கு பயன்படுத்த விடாதபடி நன்மைக்கு எதுவா பயன்படுத்துங்க. மொத்தம் 4 மரணம் 4வது முத்திரையில. முதல் மரணம் உலகப்போர், 3ஆம் உலகப்போர், யுத்தம். 2வது மரணம் பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம். 3வது மரணம் சுனாமி, பூகம்பம், வெள்ளம், இயற்கை பேரிடர். 4வது மரணம் இந்த வைரஸ் போன்ற கொள்ளை நோய்களும், இந்த டெக்னாலஜி என்னும் கொள்ளை நோய். இந்த டெக்னாலஜி ஒரு கொள்ளை நோய், மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்றும். ஆமா, ஸோ இந்த 4 மரணங்களை பார்த்து பயப்படாம, நான் கர்த்தருடைய பிள்ளை, எந்த தீங்கும் என்னை அணுகாது என்கிற நம்பிக்கையோட, கர்த்தர் என்னோடு கூட இருக்கார், நான் அசைக்கப்படுவது இல்லை என்கிற விசுவாசத்தோட நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்து பயப்படாம, நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்து இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள வாங்க. ஏன்னா இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இன்னைக்கு அதை பிசாசு என்ன செய்யுது, செய்முறைக்கு கொண்டு வந்துட்டு. ஏன்னா அனுமதி கர்த்தர் கொடுத்தார். நீங்க ஒவ்வொரு முத்திரையும் வாசிங்க, அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு தான் இருக்கும். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் அதிகாரம் கொடுத்து விட்டார், அதை செயல்படுத்துகிறவன் செயல்படுத்த தொடங்கி விட்டான். நீங்களும் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. 5வது முத்திரை உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்காங்களோ, அவங்க எல்லாரும் கொல்லப்படுவார்கள் 2 விதத்தில். முதலாவது, அவங்க ஆத்துமா கொல்லப்படும். ஆத்துமானா பாவத்தில் கொல்லப்படாது, ஆத்துமால துக்கத்தை உண்டாக்குவார்கள். கணவன்
மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைக்கும், சொந்த பந்தங்கள், வேலை ஸ்தலங்கள், ஊழியங்கள், சபை, எதாக இருந்தாலும் ஆத்துமத்தை கொல்லுவாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி இருதயத்தை புண்படுத்தி அப்படி கொன்றுவாங்க. ஆமாம். 5வது முத்திரை, பரிசுத்தவான்கள் கொல்லப்படுவது. எழுத்தின்படியும் கூட்டம் கூட்டமாக கொல்லப்படுவார்கள். எழுத்தின்படி சரீரத்தை வெட்டி கொள்ளுவாங்க. ஆவிக்குரிய கொலையும் நடக்கும். ஆவி கொல்லப்படும். கர்த்தரை விட்டு பின்னால் இழுக்கும். ஆனால் அதிலெல்லாம் ஸ்திரமாக நிற்கணும். ஸோ 5வது முத்திரையை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த 4வது முத்திரையில் சொல்லப்பட்ட இந்த 4வது மரணம், ஒன்று எழுத்தின்படியான வைரஸ். மறந்துடாதீங்க. எந்த வைரஸ் வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருடைய ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் உங்களை முழுமையாக கவர் பண்ணி வச்சிருக்கு. அதில் எந்த வைரஸும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நீ விசுவாசிச்சா. ஆமென். இன்னொன்று, செல்போன், டிவி, இன்டர்நெட் போன்ற மாய வலை. இந்த மாய வலை என்னும் வைரஸ் உள்ள வருது. அப்படியே ஒரு பெரிய வைரஸ் இது. இந்த செல்போன் வியாதிலாம் பெரிய வைரஸ். வைரஸ் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும். அப்படியே மனிதர்கள் நிம்மதி இழக்க வச்சிரும். நீங்கள் நிறைய பாருங்களேன். அந்த காலத்தில் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான்னு எல்லாம் ஒன்று கூடி கிடக்கும். வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கணவன், மனைவி, பிள்ளைங்க இருந்தானா ஒன்று கூடி சிரித்து பேசி சண்டை போட்டுக்கிட்டோம், என்னமோ செஞ்சுட்டு கிடக்கும் வீட்டுக்குள்ளே. ஆனால் இன்னைக்கு ஒரே வீட்டுக்குள்ளே கணவன் கையில் ஒரு செல்ஃபோன், மனைவி கையில் ஒரு செல்ஃபோன், பிள்ளைங்க கையில் ஒரு செல்ஃபோன், ஒரே கட்டிலில் படுத்து கிடந்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி செல்ஃபோனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆயிட்டாங்க. இன்னைக்கு குடும்பங்கள் அப்படி பிரிய தொடங்குது. செல்ஃபோன் தான் காரணம், இன்டர்நெட் தான் காரணம். நீ கர்த்தருக்குள்ளே இருந்தீன்னா கணவனும் மனைவியும் கொஞ்சி குழாவை கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெற்றோரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. செல்ஃபோனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, மற்றபடி தூக்கி ஓரமாக போடுங்க. அது எங்கே இருக்குன்னு இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன குறை சொல்லுவீங்க, பாஸ்டர் ஃபோனே எடுக்க மாட்டார், அப்படிதான் குறை இல்லையா? ஏன்னா சில நேரம் ஃபோனை போட்டு வெளியே போயிடுவேன். ஆமாம், ஃபோன் என் கையில் சில நேரம் இருக்காது. ஊழியத்துக்கு நான் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் அதிகமாக என்கிட்ட ஃபோன் இருக்கும். எடிட்டிங் நேரத்தில் என்கிட்ட இருக்கும். நான் எடிட்டிங் பண்ண தொடங்கிட்டேன்னா அதில் தான் பண்ணுறேன். செல்ஃபோனில் தான், லேப்டாப்பில் பண்ணலை. செல்ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணுறேன். செல்ஃபோனில் தான் உங்களுக்கு நோட்டீஸ் போடுறேன். செல்ஃபோனில் தான் செய்தி, எல்லாமே அதில் தான் எனக்கு இருக்குது. அந்த நேரம் மட்டும்தான். மற்றபடி நான் கீழ் வீட்டுக்கு போயிட்டேன்னு வைங்களேன், மேலே தான் செல்ஃபோன் கிடக்கும். எங்கேயாவது கடைக்கு மறந்து போயிட்டேன் அப்படின்னா இங்கே தான் கிடக்கும், அடிச்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அதை விட்டு கொஞ்சம் தூரமாக இருங்க, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்க சந்தோஷம் ஒருத்தனும் எடுக்க முடியாது, யாரும் உங்க சந்தோஷம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த செல்போன் உங்களை அடிமைப்படுத்தி விடாதபடி எச்சரிக்கையா இருங்க. எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்லுகிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த செல்போனுக்கு, டிவிக்கு, சீரியலுக்கு, இன்டர்நெட்டுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி உமக்கு கீழ்ப்படிந்து வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்லப்பா, கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிமிடத்தில் உடைய வருகை இருக்கும் அப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க கிரியை எப்படி இருக்கோ அதற்கேற்ற பலனை தான் நீங்க தரப்போறீங்க அப்பா. இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்திருக்கிற, ஒலிவமலை ஜப கூடாரத்தில் ஐக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த செல்போன்கள், இந்த இன்டர்நெட் உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவைக்கு மட்டும், தொழிலுக்காக, ஊழியத்துக்காக, தேவைக்காக மட்டும் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. வீணாக நேரத்தை அதில் செலவு செய்யாதபடி உம்மிடத்தில் நேரத்தை செலவு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எந்த வஞ்சனையின் ஆவிக்கும் இடம் கொடுத்து விடாதபடி பரிசுத்தப்பட கிருபை செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் அப்படி செஞ்சிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. அப்படி குற்றங்குறைகள் எங்களிடத்தில் இருந்தால் எங்களை மன்னிங்க. அடிமையை மன்னிங்க, விசுவாச பிள்ளைகளை மன்னிங்க, என் குடும்பத்தாரை மன்னிங்க. எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இந்த வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்டு ஒரு சிலராவது சாட்சியாய் மாறினால் பரலோகமே சந்தோஷப்படுமே. இந்த பிள்ளைகள் சாட்சியாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலே இந்த பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க, தொழில் செய்வாங்க, வேலை, தொழில், வருமானம் எல்லாவற்றிலும்
ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கிடைக்க வேண்டிய பணங்கள் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதிகாரிகள் கண்களில் தயை கிடைக்கட்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சு கொடுங்க. எல்லாவித வியாதி பலவீனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க. துக்கமாய் பாரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.